ஒரு சிறிய கிராமத்தில் ஆனந்த் என்ற ஒரு ஏழை சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் பள்ளிக்கு போகும்போது வழியிலே உள்ள கோயிலில் சிறிது நேரம் அமைதியாக உட்கார்ந்து, கடவுளே, இன்று நல்ல மனிதனாக இருக்க உதவி செய்யுங்கள் என்று ஜெபம் செய்வான். ஆனந்த் மிகவும் ஏழை. அவனிடம் அழகான உடையில்லை, நல்ல காலணியும் இல்லை. ஆனாலும் அவனுடைய மனம் மிக அழகானது. ஒரு நாள் பள்ளிக்குப் போகும்போது வழியிலே ஒரு முதியவர் கீழே விழுந்து கிடந்தார். எல்லோரும் அவரை பார்த்தும் உதவாமல் போனார்கள். ஆனந்த் மட்டும் அவரிடம் ஓடி வந்து, தாத்தா, உங்களுக்கு வலி இருக்கா என்று கேட்டான். அவனுடைய புத்தகப்பையை கீழே வைத்துவிட்டு அந்த முதியவரை மெதுவாக எழுப்பி அருகில் இருந்த மரத்தடியில் உட்கார வைத்தான். அன்று ஆனந்த் பள்ளிக்கு தாமதமாகிவிட்டான். ஆசிரியர் அவனை திட்டினார். ஆனாலும் ஆனந்த் கோபப்படவில்லை. நான் ஒரு மனிதனுக்கு உதவி செய்தேன் என்று மனதில் அமைதியாக இருந்தான். அந்த இரவு ஆனந்த் கனவில் ஒரு ஒளி நிறைந்த மனிதரை பார்த்தான். அவர் மென்மையான குரலில் சொன்னார், மகனே, நீ செய்த சிறிய உதவி வானத்தில் பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்கியது. அடுத்த நாள் அந்த முதியவர் ஆனந்தின் வீட்டுக்கு வந்தார். அவர் கிராமத்தில் அனைவருக்கும் தெரிந்த நல்ல மனிதர். அவர் ஆனந்தின் படிப்புக்கு உதவி செய்து அவனுக்கு புத்தகங்களும் தேவையான உதவிகளும் செய்தார். ஆனந்த் பெரியவனானான், நல்ல ஆசிரியரானான். அவன் குழந்தைகளுக்கு எப்போதும் சொல்லுவான், பணம் இல்லாதது வறுமை இல்லை, அன்பு இல்லாததுதான் உண்மையான வறுமை.